இங்க பாருங்க. மன்னா, இங்கு ஏதோ நாகம் ஒளிகாட்டி வழிகாட்டி காவலும் புரிந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இங்கு எந்த நாகத்தையும் காணோம், ஒரு காகத்தையும் காணோம். மன்னா, இந்த அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க புறப்படுறப்போ அந்த நாகம் இங்கதான் இருந்தது. இதுக்கு மேலையும் ததாபதி. மன்னா, இந்த சம்பவத்தை பற்றி உமது கருத்து என்ன? இது ஒரு சம்பவமா அசம்பவம் அல்லவா? மன்னா, இந்த சிலையை கடத்தியவர்களும் இவர்கள்தான், இதை பதுக்கி வைத்தவர்களும் இவர்களேதான். நாங்களா? மாரியப்பன், தானாவதி கூறிய குற்றச்சாட்டிற்கு நீர் என்ன பதிலளிக்க போகிறீர்? இதுக்கு மனுஷன் பதில் சொல்ல முடியாது மன்னா. இதோ நீர்ல மறைச்சு வச்சிருக்காங்களே, அவதான் பதில் சொல்லணும். அவளை நானே கேட்கிறேன். நில்லும். நீரோ உமது மகளோ மருமகனோ அந்த சிலையை தொடக்கூடாது. சரியான உத்தரவு. தானாவதி, மன்னா, உமது ஆட்களில் ஒருவனை விட்டு அந்த சிலையை எடுக்க அடை ஓடு, சிலையை எடு. உத்தரவு. தானாவதி, என்ன இது திடீரென்று ஒரு பாம்பு தோன்றி இருக்கிறது? மன்னா, வாய்க்கால், வயல், காடு, புதர், இங்கு பாம்பு வருவது அதிசயமா? நாம் நெருங்கினால் அது ஓடிவிடும். எங்கே அவன்? சிலையை கொண்டு வா. பயலே, மற்றவர்கள் எங்கே? ஓடுங்கள், சிலையை கொண்டு வாருங்கள். ஓடுங்கள். மன்னா, பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? பாருங்கள். தாங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். நான் என்ன சாதாரணம்? அந்த மகாசக்தியே உன்னை தேடி வரும் பாக்கியம் செய்தவன் அல்லவா நீ? சுவாமி, அப்படி என்னை தேடி வந்த மகாசக்தி இப்பொழுது என்னை இக்கட்டான கட்டத்தில் சிக்க வைத்து விட்டார். என்னது? கோவிலில் இருந்த சிலையை யாரோ கடத்தி வந்து இங்கு பதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் நான் இப்பொழுது எனது பழைய தானாவதி ஆட்களை விட்டு எடுக்க சொன்னேன். சுவாமி, அவங்களெல்லாம் விட்டு எடுக்க சொல்றாரு. நீங்க முக்காலும் உணர்ந்தவர், நடமாடும் தெய்வம். நானும் என் பிள்ளைங்களும் அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. உங்க தெய்வ மனசு என்ன சொல்லுது சுவாமி இதுக்கு? மாரியப்பன், மன்னர் ஏதோ சோதனைக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். சுவாமி, நீங்க சொல்றதான் உண்மை. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு அதிசயத்தை பாருங்க மாரியப்பன், நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். நீங்களோ உங்க பிள்ளைகளோ அந்த சிலையை தொடக்கூடாது. சுவாமி, அவளை என் மகளா நான் தத்தெடுத்திருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவளும் என் கனவுல வந்து என்ன தகப்பனா ஏத்துக்கிட்டாளே. யாருக்கு தெரியும்? அப்ப நான் சொல்றது பொய்யுங்கிறீங்களா? பொய்யா உண்மையான்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாரியப்பன். சரி சாமி, அந்த சிலையை நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவு வாங்கி கொடுங்க. கொடுத்த யார் போனாலும் அந்த நாகம் செய்யறதில்ல. ஆமா, நானும் எங்க பிள்ளைகளும் போய் அந்த சிலையை எடுக்கிறோம். நான் பொய்யோ புழுகோ சொல்றதா இருந்தா அந்த நாகம் எங்களை கொட்டட்டும், கொல்லட்டும். இது நியாயமான யோசனையாப்படுது. நீங்க உத்தரவு கொடுக்கலாம். நீங்களே போய் சிலையை எடுக்கலாம். வாங்க. அப்பா, அங்க பாருங்கப்பா. நில்லுங்க. நீங்க அவளை தொடாதீங்க. கையேந்தி நில்லுங்க. அம்மா, நீ என் கனவுல வந்து நான் உன்னை மகளா தத்தெடுத்ததை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன இல்ல, அது உண்மையா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு நீ வா. எந்த பாளையக்காரன் என் கோயில்களையும் சிலைகளையும் உடைக்கிறானோ அவனை விட்டு எனக்கு கோயில் கட்ட வைக்கிறப்பான்னு நீ சொன்ன இல்ல, அது சத்தியமா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு வாடி. இந்த சத்தியமும் வெளியில வரட்டும்னு தான் நான் அப்படி சொன்னேன். எழுந்துருங்க. மன்னா, நான் சன்னியாசி. மாரியப்பன் அம்பாளுக்கே தகப்பன். அவரை வணங்குங்க. மாரியப்பன், மன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை. மன்னா, ஐயோ ஐயோ ஐயோ, எங்கேயா
போற? மனுஷன் பாம்பு கட்டி செத்துக்கிட்டு இருக்காரு, வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போவானா? சும்மாரியா? தனக்கு ஆபத்து வந்தாத்தான் தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னாரு. அந்த கட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நீ ஏயா போய் கெடுக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளு, என்ன இருந்தாலும் மந்திரியா இருந்தவர். ஐயா ஐயா ஐயா. கட்டது என்ன? சும்மா ஐயா ரொம்ப தூரம் போயிட்டாரு. மத்த ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீ போய் பாரு. நீ வாயா. நான் தான் ஒருத்தங்க இருக்கிறேன். உன்னோட சேர்த்து 3 பேரை கூட்டுக்கிட்டு வா. சரி. இப்பொழுது புரிந்து விட்டதா நண்பரே? ஒரு இடத்தில் பிடித்த தீ பரவும் இடமெல்லாம் சுட்டெரித்து விடுவதைப் போல சதாசிவ பிரம்மேந்திரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாரியம்மன் என்னும் பெரு நெருப்பிலிருந்து சிதறிய பொறிகள் எங்கெல்லாம் விழுந்தனவோ அங்கெல்லாம் அது தன் சக்தியை நிரூபித்திருக்கிறது. அந்த பொறி மன்னனுக்கு மட்டுமா வாழ்வு கொடுத்தது? மண் குடிசையிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லவா கருணை காட்டியது. என்ன ஆச்சா? என்ன ஆச்சு? எங்கடா அந்த பண்ணையாளு? இந்த இருக்குங்க உங்க பரம்பரை அடிமை. ஏண்டா பெரியவா வர போறான துடியா துடிச்சுட்டு இருக்கேன். 2 வாழை மரம் 4 தோரணம் கட்டது நோக்கி விட ஐயா. ஆண்ட உனக்கு பின்னாடி பேசிய பழக்கமாய் போச்சு. கட்டி முடிச்சு கடைசி முடிச்சு போட்டானுங்கன்னா ஏண்டி கத்த? எங்க நாங்க பண்ணையாளு எல்லாரும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி கத்துறீங்க? இங்கதான் இருக்க. அடுக்கலையில விளக்கு சேர்ந்துடுத்தோன்னு பரிசாரங்கள்லாம் கத்தனை கத்துறா. இங்க கத்தி என்ன பிரச்சனை? இங்க சொன்னா ஒரு வார்த்தையில கொண்டு வந்து போட்டுற. பேசிண்டே நிக்காதரா. நம்ம தோட்டத்துக்கு போய் பட்டை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வா. நல்ல காரியத்துக்கு மனுஷன் என்ன பச்சை மரத்தையா வெட்டுவான்? இந்த அம்மா என்னமோ பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி. மனுகிண்டே போகாதரா. இங்க வாடி நீ. வர்றதுக்கு ஆயிடுது. சமையல் காரியெல்லாம் இன்னும் ஆகலையா? ஈஸ்வரா, இதோ பாருங்க, பூஜைக்கு வேண்டிய பலகாரம் பட்சணம் எல்லாம் தயாராயிடுச்சு. சித்ரானனா ஆயிட்டு இருக்கு. நேக்கு சமாதானம் வேணாமா? வந்து கண்ணார பாத்துங்களே. அதான் எனக்கு திருப்தி. வா ஓய் சுபு, இதோ வந்துட்டேன்னா. சீக்கிரம் வா ஓய். என்ன எல்லாம் ஆயிடுதா? ஏன்னா இந்த சுப்புகிட்ட ஒப்படைச்ச காரம் ஏதாவது நடக்காம பண்ணுவோம். உன் பிரதாபத்துல நான் கேட்கலையா? மாமி சொன்ன காரியம் எல்லாம் ஆயிடுதா? என் பிரதாபத்தை சொல்ல வரலன்னா பெரியவா வர போறான். நெருப்பு மேல இருக்கிற மாதிரி நின்று இருக்கேன். கூட எத்தனை பேர் வராளோ? போஜனம் பச்சனை எல்லாம் தயாராயிட்டா? ஆயிடுச்சு. நான் நேர பார்த்தாலே நம்ப மாட்டேன். பாருங்க. காட்டும். திருப்தி அண்ணா. பக்கு திருப்தி. வாங்க வாங்க. வாசல்ல வாழை மரம் தோரணமெல்லாம் கட்டி மகோனதமா இருக்கு. அப்படின்னா திடீர் விசேஷம். சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு விஜயம் பண்றான். சதாசிவ பிரம்மேந்திரன் உங்க ஆத்துக்கு வராரா? ஆமா. நேக்கு ஆச்சரியமா இருக்கே. ஏன்? ராஜாதி ராஜாக்கள்லாம் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு தவமா தவம் கிடக்கிறா. அப்பேற்பட்டவா உங்க ஆத்துக்கு வராருன்னா நேக்கு அதிர்ச்சியானா இருக்கு. என்ன காணும் பெரிய ராஜாதி ராஜாக்கள் நம்ம வாழ் சக்கரவர்த்தி இல்லையோ? சந்தேகம் என்ன காணும்? வருஷம் பூரா அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரத்தோட பூஜை பண்ணி பஞ்சபட்ச பரமான்னங்களோட வர்ற பிராமணால் அத்தனை பேருக்கும் போஜனம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஒரு கைங்கரியத்துக்காக பிரம்மேந்திரன் காணும். பிரம்மாதி தேவாலாம் இவ ஆத்து வாசல்ல வந்து காத்து கிடக்கணும். ஆமா பெரியவா வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையோ? அதுதான் நேக்கு குழப்பமா இருக்கு. இதுல குழப்பம் என்ன வேண்டி இருக்கு? பிரம்மே என்றால் பிரம்மக்கியானி. வர்ற வழியில எங்கேயாவது தியானத்துல உட்கார்ந்தாருன்னா வருஷக்கணக்கானாலும் எந்திரிக்க மாட்டார். நாமும் தினகால குறிப்பிட்ட நேரம் தவறாம அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாளுக்காக அம்பாளை காக்க வைக்க வேண்டாம். பூஜை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்போம். அவன் வந்து கலந்துகிட்டுமே. ஆமா ஆமா. காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத். துர்கான் தேவீகம் சரணமகம் பிரபத்யே. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஸ்ரீயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः.